டேய் வாங்கடா. சொல்லுங்க சார். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நேரா போறீங்க. அந்த மார்க்கண்டேயன் எங்க இருந்தாலும் சரி 1/2 மணி நேரத்துல இங்க தூக்கிட்டு வரீங்க. டேய் சொல்லுங்க சார். போகும்போது நம்ம பாம்பு ரவியை கூட்டிட்டு போங்க. ஆள் வரலன்னா ரவி கிட்ட ஒரு சாம்பிள் காட்ட சொல்லுங்க. அவ தானா வருவா. சரி சார். தாத்தா, புதுசா வந்தவங்க எல்லாரையும் நீ பார்க்கவே இல்லையே? அடடே ஆமா, உங்களை பார்த்த சந்தோஷத்துல அதை மறந்துட்டேன். ஏய், இது யாரு? இது இசை தாத்தா, என் தங்கச்சி. ஓ, ராஜா மாமாவோட பொண்ணுதான் தாத்தா. ஓ அப்படியா? ஏமா, உன் முழு பேர் என்ன? இசை. அழகான பேரு. தாத்தா, சென்ட்ரா உட்கார்ந்திருக்கால, அவ ரவி மாமாவோட பொண்ணு நிலா. அழகா நிலா மாதிரியே இருக்கிற. தேங்க் யூ. பாருடா, என் கூட யாரும் எதுவும் பேச மாட்டீங்களா? தாத்தா, இவ வாயாடி பொண்ணா இருக்காளே. ஏய், இத பாரு, நீ மலரோட பொண்ணு தானே? இல்ல, இல்லையா? மலர அம்மா. பாப்பா, உன் பேர் என்ன? சீதா. அது என் பேரு. உன் பேர் என்ன? நீங்க சீதா, நான் குட்டி சீதா. பாட்டி, அவளுக்கு உங்க பேர் தான். அப்போ என் பொண்டாட்டி பேரு தான் உனக்கு வச்சிருக்காங்களா? இல்ல தாத்தா, என் பேரு தான் உங்க பொண்டாட்டிக்கு வச்சிருக்கீங்க. ஆமாண்டா செல்லம், உன் பேரு தான் எனக்கு வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் எங்களை பார்க்க வந்திருக்கீங்களே, வீட்ல எதுவும் சொல்லலையா? போவாதன்னு சொன்னாங்க. நாங்க எப்படி கேட்போமா? டே, என்னடா சொல்ற? நீங்க சொன்னதை அவங்க கேட்டாங்களா? அவங்க சொல்றத நாங்க ஏன் கேட்கணும்? தாத்தா, என்னடா சொல்லு, சொல்லுடா. எங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேல்ல? இல்லடா, எங்கேயும் போக மாட்டேன்டா. ஏன் தாத்தா அழற? என்ன மீட் பண்ணது உனக்கு ஹாப்பியா இல்லையா? அப்படிலாம் இல்லடா, அப்படிலாம் இல்ல. உங்க தாத்தா சந்தோஷத்துல அழறாரு. உங்களை எல்லாம் விட்டுட்டு நாங்க இனிமே எங்கேயுமே போக மாட்டோம். இனி நாங்க உங்க கூட மட்டும்தான் இருப்போம். பாட்டி, ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடு பாட்டி, ப்ளீஸ். உன் சமையலை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஆமா பாட்டி, ஆமா பாட்டி, ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ். சரி, இருங்க. பாப்பா, இப்படி உட்காரு. நீ என்ன படிக்கிற? தேர்ட். நீங்க என்ன படிக்கிறீங்க? இதுல யாரு நல்லா படிப்பீங்க?
தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன். என்னடா பாட்டி எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் விட்டுங்க பாட்டி. பாட்டி எனக்கு நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன். எனக்கு கொடுங்க. எங்களுக்கு கொடுங்க. சரி பாட்டி இருங்க. வாங்கிக்கோ. ஆ, யோ பெருசு, யோ பெருசு, யோ வாயா வெளியே. யோ பெருசு, ஐயா உன்னை பார்க்கணுமா? கையோட கூட்டின்னு வர சொன்னாரு. ஏண்டா உங்க ஐயாவை பார்க்கணுன்னா அதை நான் தான் முடிவு பண்ணணும். நான் வர முடியாதுன்னு போய் சொல்லு. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும். வரலன்னா தூக்கின்னு வர சொன்னாரு. லூசு போயிலுங்களா? எனக்கு கை கால்லாம் நல்லதாண்டா இருக்கு. என்ன ஏன்டா தூக்கிட்டு போகணும்? போங்கடா போங்க. இன்னொரு நாளைக்கு நானே சொல்லி அனுப்புகிறேன். அப்புறமா வர சொல்லு. வேலை நேரத்தில் வந்து ஐயா சொன்னார் ஐயா சொன்னாருன்னு நொய்யின்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. நீ இப்போ மட்டும் வண்டியில் ஏறலன்னு வச்சுக்கோ. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடுத்தவனுக்காக அடி வாங்கி சாகாம வேற வேலை இருந்தா போய் பாருங்க. யோ பெருசு, நீ எப்படியோ அடிச்சு தூக்கன்னு தெரிஞ்சுதா? சட்டா போட வந்துடும். டேய், நீ செட்ட போட வந்தாலும் சரி, என்னால் இன்னைக்கு எங்கேயும் வர முடியாது. அண்ணா பெருசு விட்டா வில்லு பாட்டு பாடும். பாம் ரவியை வர சொல்லுண்ணே. ரவி, ரவி, நான் சொல்ல இதான் பார்ட்டி. வரலன்னு சொல்லி ரொம்ப நக்கல் பண்ணுகுது. ஆயுதத்தை தூக்கி இடுப்புல கட்டி விடு, அப்படியே தூக்கின்னு போயிடுவோம். தலைவா அவனை அப்படியே லாக் பண்ணு தலைவா. சரி லாக் பண்ணிடுவோம். நான் பெருசே கட்டுருவோமா? டேய் கயிறு கொடுறா. இந்த மச்சா என்ன பெருசு உன்னை கட்டி தூக்கிட்டு போயிட்டுமா? சுத்தி கட்டி அண்ணாட்ட கூட்டிட்டு போயிடலாம். போடுறா. கட்டிடுவோம். டேய் அந்த பாம்பேடா. பாம்பேடா. டேய் நக்கலா. பாம்லாம் வேணாம். பாம்லாம் ஹலோ. ரவி, ஆமா நான் மார்க்கண்டேயன் பேசுறேன். ஐயா ரிலீஸ் ஆயிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க ரவி? நல்லா இருக்கேங்க ஐயா. ஜெயிலில் இருக்கும்போது நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதே போல இருக்கேங்க ஐயா. ஆமா நீங்க எப்பயா வந்தீங்க? போன வாரம் தான். ஓகே ஐயா. எங்க இருக்கீங்க? நான் வேணா நேர்ல வந்து பார்க்கணுமா ஐயா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் ரவி. ஐயா என்ன சொன்னாலும் செய்றீங்க ஐயா. சொல்லுங்க ஐயா.
அது வந்து ஐயா என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சரிப்பா. என்னடா அமைக்கிறவா? சார் சார் வேணா சார். அமைக்கிறவா? ஏய், அவன் போன் அடிக்கிறது பாரு. சார், அந்த பில்டர் தான். என்னடா மறுபடியும் அதே மாதிரி ஸ்கூல் பசங்களை அனுப்பி வச்சிருக்க? டேய், நீ எல்லாம் இனி வெளியே பெரிய ஆள்னு சொல்லிக்காத. டேய், நான் அவங்கள மட்டும் அனுப்பல. நீ வரலன்னா உன்னை வர வைக்கிறதுக்காக 2 ஸ்பெஷலிஸ்டையும் அனுப்பி வச்சிருக்கேன். இங்க பாரு, அவன் உனக்கு பண்ண போற மேட்டர்ல உசுர கையில புடிச்சிட்டு தானா இங்க ஓடி வர போறேன். அப்படியா? அது இவங்களான்னு பாரு. தலைவா, வணக்கண்ணே. வணக்கண்ணே. டேய் ரவி, உடனே அவன் கழுத்துல பாம்ப மாட்டி தூக்கிட்டு வாடா. அவன் வரலன்னு அடம் பிடிச்சா அங்கேயே வெடிக்க வச்சிரு. அவனோட ஒரு முடி கூட ஒருத்தருக்கும் கிடைக்க கூடாது. பாம் தானே, அதெல்லாம் அப்பவே மாட்டியாச்சு. பாக்குறியா? சார் பாம் சார். சார் என் மேல பாம் சார். அழுத்திரவா? டேய், அழுத்திரவா? வேணா சார், விட்டுருங்க சார். டேய், நீங்கெல்லாம் இருக்கிறது என்னோட இடம். நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட வித்தவனை கேட்காம நீ என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பார், அந்த இடம் என்னோட கோட்டை, என்னோட சாம்ராஜ்யம். அதுல என்ன தவிர வேற எவனுக்கு இடம் கிடையாது. நீ 4 பேர் இல்ல 4000 பேரை அனுப்புனாலும் என்ன உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது சில்லற வேலை வச்சுக்கிட்ட, இதோ ஆளுங்க மேல மாட்டிருக்கிற மாதிரி 4 பாம நீ கட்டி வச்சிருக்கிறல அபார்ட்மெண்ட், அதுல வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற? ஒரு செங்கல் கூட இல்லாம செதில் செதிலா உடைச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். டேய் தபார், மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அது ஏன் இடம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது மீக்காம விட மாட்டேன்டா. அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்டா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு.
இத்தனை நாளா அவரை தனியால் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அவருக்கு சப்போர்ட் ஒரு கூட்டமே வந்து நிக்குது. அத்தனை பேரும் அந்த ஆளு மாதிரியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. மச்சான், அவரை பத்தி தான் தெரியுமே, எங்க போனாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்துருவோன்னு. ஜெயிலையும் சேர்ந்துருச்சு. அவர் தனியாளா இருக்கும் போதே நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஒரு பெரிய டீமோட வந்து நிக்கிறாரு. இனிமே என்ன பண்றது? நான் என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வேற ஃபிளாட்டை பார்த்து போயிடுறேன். நீங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு சொல்லி அனுப்புங்க, நான் அப்புறமா வரேன். ஏமா நீ வேற? அதான் பிள்ளைங்களாம் அந்த பக்கம் போயிருச்சுங்கல்ல, நீ தனியா தான் போயிருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் உங்க 2 பொண்ணுங்க தான். எத? ஏன் பிள்ளைங்களா? ஆமா. ஏய், அது எப்படி? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த பிரச்சனையை பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைய இப்போதைக்கு சால்வ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. என்ன என்ன? ஒன்னு, அப்பாவை எதிர்த்து அவர் என்ன பண்ணாலும் பாத்துக்கலான்னு கடைசி வரைக்கும் நின்னு போராடுறது. நெக்ஸ்ட், ஏமா வாங்கினது வரைக்கும் பத்தாதா? மலர் சொல்ற மாதிரி கடைசி வரைக்கும் நின்னா ஒரு குண்டு மணி கூட மிஞ்சாது. வேற என்ன பண்ண போறோம்? பணத்தை கொடுத்துட்டு மொத்தமா காலில் விழுந்து எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வருவோம். கண்டிப்பா ஒரு பார்த்து மாமா மனசிறங்கி விட்டுருவாருன்னு தோணுது. ஏண்டா டேய், இந்த ஐடியாவை தான்டா நான் அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த ராஜா பையன் தான் எதிர்த்து நிக்கலாம், திருப்பி அடிக்கலான்னு ஹீரோ மாதிரி வசனம்லாம் பேசி மொத்தமா கெடுத்து விட்டுட்டான். காலில் விழுறதுன்னா நீங்களாம் போய் விழுந்துக்காங்க, நான்லாம் விழ மாட்டேப்பா. பாரா, மலர் பாண்டி சொன்னதுதான் எனக்கு சரின்னு படுது. பணத்தை கொடுக்குறோம், காலில் விழுறோம், திரும்ப வந்துகிட்டே இருக்கோம். சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்து சமாதானமா போறதுதான் சாணக்கியத்தனம். சரி, ஆளுக்கு ஒரு 5 லட்சம் போட்டு ஒரு 20 லட்சத்தை அந்த ஆள் மூஞ்சில விட்டரிச்சு பார்ப்போம். எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தாச்சு, இதையும் பண்ணி தான் பார்ப்போமே. அவருக்கு தெரியாம நாம இந்த சொத்து வித்தது தப்பு தான். அதுக்கு கொடுக்குற விலை மாதிரி நினைச்சிட்டு கொடுத்துருவோம். இத்தனைக்கும் அடங்காத ஆளு நீங்க கொடுக்குற பணத்தை பார்த்தா அடங்கிடுவார்னு நினைக்கிறீங்களா? கொடுத்து பாப்போம் அண்ணி. அவரோட பிரச்சனை இன்னைக்கு இந்த சொத்து தானே. பணத்தை கொடுத்து பாப்போம், எல்லாரும் மன்னிப்பும் கேட்டு பாப்போம். எனக்கு என்னமோ அப்பா ஒத்துக்கலனா கூட அம்மா பேசி சம்மதிக்க வச்சிடுவாங்கன்னு தான் தோணுது. அதுக்காக 20 லட்சமா? அக்கா, 20 லட்சத்தை பார்த்தா இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின கோடிக்கணக்கான சொத்து அப்படியே கையை விட்டு போயிரும். பரவாயில்லையா? சரி, நாளை காலையில் ஆளுக்கு ஒரு 5 லட்சத்தை எடுத்து வைங்க. எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். 5 சார், கொரியர். மேகலா, இதை பாக்குறேங்க.
என்னங்க லெட்டர் அது? அண்ணே என்னண்ணே? என்ன மச்சான்? சமரசம் பேசலாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இனிமே அவசியம் இல்ல. என்னாச்சுன்னு நான் தான் அப்பவே சொன்னேனே அந்த ஆளை பத்தி. அண்ணே என்ன ஆச்சுன்னு சொல்லுண்ணே. நம்ம அப்பா நமக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காரு. நம்ம எல்லாரும் சொத்தை ஏமாத்தி அபகரிச்சிட்டோன்னு நோட்டீஸ் விட்டுருக்காரு. எங்க கொடு. இதை என்னன்னு பாரு மலர். ஏய், நாளைக்கு நம்ம எல்லாரும் கோர்ட்ல ஆஜராகணுமா? நம்ம எல்லாரும் மேலயும் மொத்தமா சிவில் கேஸ் கொடுத்துட்டாரு அவரு. சிவில் கேஸ்? சரி, அதான் தான் லீகலா போலான்னு முடிவு பண்ணிட்டார்ல, நாமளும் இறங்கி என்னன்னு ஒரு கை பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதா சரிங்க. ஆமாண்டா ராஜா, அவருக்கே அவ்வளவு இருக்கிறப்போ நமக்கு எவ்வளவு இருக்கும்? கோர்ட்ல பாத்துக்கலாம். கரெக்ட். 5 லட்சம் தப்பிச்சுக்கிறா.